வணக்கம் தோழிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நலமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் மனசார நம்புகிறேன். விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நிஜமாவே எனக்கு எப்படி நன்றி சொல்லன்னு தெரியலை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, சில நேரம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தோழிகளே. வீட்டுக்காக நாள் முழுக்க ஓடி ஓடி வேலை பார்ப்போம். ஆனால் மாத கடைசியில் பர்ஸை திறந்தா ஒரு பைசா கூட இருக்காது. இவ்வளவு காசு எங்கே போச்சு யோசித்து தலையே வெடிச்சு போயிடும். உண்மையை சொல்லணும்னா காசு ஒன்றும் பெரிய விஷயத்தில் போயிருக்காதுங்க. நாம் கவனிக்காத சின்ன சின்ன செலவுகளில் தான் அப்படியே நைஸாக கரைஞ்சிருக்கும். நானும் இந்த தப்பை தான் நிறைய வருஷமாக பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. என்னோட வீட்டு பக்கத்திலே பூ மார்க்கெட் இருக்குது. அதை விட்டுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, வீட்டுக்கு தெருவில் கொண்டு வருவாங்க. பூ மார்க்கெட்டை விடவும் 30 ரூபாய் அவங்கக்கிட்ட எப்போவுமே கூடுதலாக தான் இருக்கும். நான் கிளம்பி போக மடிச்சு போய் அந்த 30 ரூபா ஜாஸ்தி உள்ள பூவை வாங்குவேன். வாரத்துக்கு 2 நாள் வாங்குவேன். ஆனால் மாதம் ஃபுல்லாக கணக்கு தட்டி பார்த்தப்ப தான் தெரிஞ்சு அங்கே போக மடித்ததுனால எனக்கு எவ்வளோ பெரிய லாஸ் ஆகிருக்குன்னு. இப்படி தான் தோழிகளே, நம்ம பார்க்குற சின்ன சின்ன விஷயங்களில் தான் நம்ம காசு கரையுது. அந்த நாள் நான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சம்பாதிக்கிறது மட்டும் போதாது, அதை தக்க வைக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு. சரி, நாமும் ஒரு ஸ்மார்ட் இல்லத்தரசி ஆகலாம்னு ஒரு நோட்டை வாங்கி தினமும் கணக்கெழுத ஆரம்பித்தேன் தோழிகளே. அப்பாடா, ஒரு வாரம் கழித்து கூட்டி கழித்து பார்த்தா லைட்டாக தலையே சுற்றிடுச்சு. எங்கள் வீட்டில் ஒரு குட்டி தேவதை இருக்கா பாருங்க. அவள் பண்ணுற சேட்டைக்கு அளவே இல்லை. வீட்டு வேலை எதுவுமே இன்னும் செய்ய விட மாட்டான். அவளை ஒரு இடத்துல உட்கார வைக்கணும்னு நான் படுற பாடு இருக்கே. நேராக கடைக்கு போய் கிளே, ஸ்கெட்ச், பேனா, கிரையான்ஸ் இந்த மாதிரி 2-3 வெரைட்டியாக வாங்கி கொடுத்துருவேன். எத்தனை நாள் விளையாடுவான்னு நினைக்கிங்க? 2 நாளையில் எல்லாமே நாசமாக்கிடுவா. ஸ்கெட்சை வச்சு சுவரு ஃபுல்லாக டிராயிங் வரைஞ்சி சுவரும் நாசம் ஆயிரும். கடைசி நானே அந்த ஸ்கெட்செல்லாம் பிடுங்கி ஒழிச்சு வைக்க வேண்டியதாக போயிடும். காசும் வேஸ்ட்டு, சுவரும் நாசம். இது பத்தாதுன்னு சாயங்காலம் ஆனால் அம்மா அது வேணும் இது வேணும் அடம்பிடிப்பா. ஓடி போய் கடையில் பிஸ்கட்டு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருவேன். இதையெல்லாம் டைரியில் எழுதி கூட்டி பார்த்தப்ப தான் தெரிஞ்சு தோழிகளே, அடப்பாவமே, இந்த சில்லறை செலவுகளே மாதம் 1000 கணக்கில் காசை கடையில் போய் கொட்டியிருக்கேன்னு. ஆனால் இப்போ நான் உஷாராகிட்டேன் தோழிகளே. இனி கடையில் காசை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்து என்ன நானே மாற்றிக்கிட்டேன். இப்போ அவள் அடம் பிடிச்சா என்ன சொல்லுவேன்னா, கொஞ்ச நேரம் நீ சேட்டை பண்ணாமல் இருந்தா இன்ஸ்டாகிராமோ யூடியூப்போ எதுலேயோ ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி அதில் ஏதோ ஒரு டிஷ்ஷை எடுத்து காமிச்சு நீ சேட்டை பண்ணாமல் இருந்தால் இதை உனக்கு நான் செஞ்சு தருவேன்னு சொல்லிட்டோன்னா ஓகேம்மா அப்படின்னு ஹாப்பியாக ஆகியிருப்பான். அதாவது பெரிய டிஷ்ஷெலாம் இல்லை, என்னால் எது முடியுமோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த டிஷ்ஷை செஞ்சு அசத்திடுவேன். இப்போ எனக்கு கடையில் போகிற காசு மிச்சமாகுது. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, நம்ம வீட்டை கஷ்டப்படுத்துறது பெரிய செலவுகள் இல்லை, நாம் தினசரி கவனிக்காத இந்த சின்ன சின்ன செலவுகள் தான். நம்ம வீட்டில் அதிகமாக காசு செலவாகிற இடம் கிச்சன் தான் தோழிகளே. ஆனால் அதே கிச்சனில் நாம் அதிகமாக சேமிக்கவும் முடியும், அப்படித்தானே? முன்னாடியெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, மார்க்கெட்டுக்கு போனால் வியாபாரிகள்கிட்ட 1 கிலோ 45 ரூபா, அதே சமயம் 2 கிலோ வாங்கினா 60 ரூபான்னு சொல்லுவாங்க. நம்ம மனசு என்ன சொல்லும், 1 கிலோ 45 ரூபா, 2 கிலோ அதை விட கொஞ்சம் தானே ரேட்டு கூட, வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி 2 கிலோ வாங்கிடுவேன். வீட்டுக்கு பார்த்தா எல்லாமே 2-3 நாளையில் நாசம் ஆகி ஒன்று அழுகி போயிடும், இல்லைன்னா காஞ்சி போய் வேஸ்ட்டாக தான் போகும். லாபமாச்சே நம்ம நினச்சா நமக்கு நஷ்டம்தான் ஆகும். இப்போ எங்கள் ஏரியா பக்கத்தில் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் மட்டும் காய்கறி சந்தை போடுறாங்க. நான் இதை ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு கணக்கு வச்சுருக்கேன். வாரத்தில் 2 நாள் எங்கள் வீட்டில் ஃபிஷ் வாங்குவோம், 1 நாள் சிக்கன் வாங்குவோம், இல்லைன்னா வாங்க மாட்டோம், அந்த மாதிரி தான். அப்போது மிச்சம் இருக்கிற நாட்களுக்கு தேவையான காய்கறியை மட்டும் ஒரு மெனு போடுவேன். இந்த வாரம் என்ன டிஷ்ஷெல்லாம் சமைக்க போகிறோம், அந்த மெனுவுக்கு தக்கன உள்ள காய்கறி மட்டும் வாங்குவேன். எங்கள் ஊரில் எப்படின்னா, ஒரு கூறு 10 ரூபா அப்படின்னு விற்பாங்க. அதே இது கொஞ்சம் ஜாஸ்தியான கூறாக இருந்தால் 20 ரூபா. எனக்கு எது அதிகமாக நாங்கள் சாப்பிடுவோமோ அதை 20 ரூபா கூறு வாங்குவேன். எது குறைவாக சாப்பிடுவோமோ அதை 10 ரூபா கூறில் வாங்கிடுவேன். எனக்கு இப்போ காய்கறி செலவு ரொம்ப மிச்சமாகுது.
அது போக காய்கறி வேஸ்ட் ஆகவும் இல்லை. ஏன்னா நான் பார்த்து வாங்குறதுனால கரெக்டாக மிச்சம் இல்லாமல் நான் சமைச்சிடுவேன். இதனால் எனக்கு காசும் கரெக்டாக மிச்சமாகுது. விளம்பரத்தையோ ஆஃபரையோ பார்த்து நம்ம எமோஷனல் ஆகக்கூடாது தோழிகளே. வீட்டு செலவை பயங்கரமாக பாதிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் கரண்ட் பில் மற்றும் கேஸ் பில் தான் தோழிகளே. இல்லை நாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் தான் மாதத்துக்கு ஒரு பெரிய தொகையை மிச்சம் பண்ண முடியும். முதல்ல கரண்ட் பில்லை பற்றி பேசுவோம். நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு அலுப்பை சொல்கிறேன், நீங்களும் கண்டிப்பாக இதை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டே இருப்போம். சட்டுன்னு வெளியில் யாராவது கூப்பிடுவாங்க, இல்லைன்னா கிச்சனில் வேலை வந்துடும். நாம் என்ன பண்ணுவோம், டிவியும் ஆஃப் பண்ண மாட்டோம், அந்த காலி சோபாவுக்கு ஓடிக்கிட்டு இருக்க ஃபேனையும் ஆஃப் பண்ண மாட்டோம். அப்படியே ஓடி வந்து விடுவோம். டிவி பாட்டுக்கு ஓடும், ஃபேன் பாட்டுக்கு சுற்றும். கடைசியில் அது நம்ம கரண்ட் பில்லில் தான் வந்து நிற்கும். இனிமே அந்த இடத்த விட்டு நகரும் போதே சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு வர பழக்கத்தை கொண்டு வாங்க. அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது கிளம்புறோம்னா அவசரத்தில் அப்படியே கிளம்பிடக்கூடாது தோழிகளே. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் வீடு முழுக்க ஒரு ரவுண்டு வந்து செக் பண்ணணும். ஏன்னா நாம் வெளியில் போயிட்டு வர எப்படியும் 2-3 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் தேவையில்லாமல் உள்ளே ஏதாவது ஓடிக்கிட்டு இருந்தால் கரண்ட் பில் எக்ஸ்ட்ரா தான் ஆகும் இல்லையா? அதை முதல்ல நாம் கம்மி பண்ணணும். அடுத்து கேஸ் சேமிப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாம்பார் வைக்கிறதுலேருந்து எல்லாமே மோஸ்ட்லி குக்கர்லேயே வச்சுடுவேன். சாதம் மட்டும்தான் பாத்திரத்தில் வைப்பேன். அதுக்கும் நான் என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே அரிசியை ஊற போட்டுருவேன். இப்படி முன்னாடியே அரிசியை ஊற வைக்கிறனால சாதம் டக்குனும் வெந்துடும், கேஸ் பெரிய அளவு மிச்சமும் ஆகும் நமக்கு. இன்னொரு முக்கியமான சீக்ரெட், நான் காய்கறிகளை நறுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு எல்லா ப்ரிப்பரேஷன் வேலையும் முடித்து கிச்சன் மேடையில் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் அடுப்பையே பற்ற வைப்பேன். சிலர் அடுப்பை பற்ற வச்சுட்டு குழம்பு கொதிக்கும் போது ஐயோ தக்காளி நறுக்கலையே, வெங்காயம் உரிக்கலையேன்னு பதறி நறுக்குவாங்க. அது வரைக்கும் கேஸ் சும்மா வீணாக ஓடிட்டு இருக்கும். ஆனால் நாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வச்சோன்னா மிஞ்சி போனால் 1 ஹவருக்குள்ளே சமையலை ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடுவோம். அப்படி தானே? நான் இப்போ இப்படி தான் பண்ணுறேன் தோழிகளே. கேஸும் மிச்சமாகுது, நான் வேலை பார்க்குற டைமும் எனக்கு ரொம்ப ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போல்லாம் ஃபோன் எடுத்தாலே நமக்கு பெரிய சோதனை தான் தோழிகளே. இன்ஸ்டாகிராம் போனால் ஒரு அழகான குர்தி, யூடியூப் வந்தால் கலர்ஃபுல் கிச்சன் செட், அமேசானில் ஆஃபர். உண்மையை சொல்லணும்னா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபோனில் அந்த பொருட்களை பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு குரல் கேட்கும், இதை இப்போ வாங்கலைன்னா உன் லைஃபே வேஸ்ட்டுன்னு. ஆனால் ஆரம்பத்தில் அந்த ட்ராப்பில் விழுந்திருக்கேன். ஆனால் இப்போ ஒரு செம ட்ரிக் ஃபாலோ பண்ணுறேன் தோழிகளே. எனக்கு ஆன்லைனில் ஏதாவது பொருள் பிடிச்சா நான் உடனே பை நவ் கொடுத்து ஆர்டர் பண்ண மாட்டேன். அதை ஆட் கார்ட்டில் போட்டுட்டு அப்படியே ஃபோனை வச்சுருவேன். 1 வீக் இல்லைன்னா 2 வீக்குக்கு அப்புறம் எடுத்து பார்ப்பேன், ஐயோ இந்த பொருளையா நம்ம ஆடு கார்ட் போட்டோம், இது நமக்கு தேவையில்லை, இது தேவையில்லாமல் நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு அதை ஸ்கிப் பண்ணிடுவேன். அதே சமயம் எனக்கு தேவைப்படுற பொருளாக இருந்தால் கண்டிப்பாக அதை வாங்கிக்கிடுவேன். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் 1 வாரம் கழித்து பார்க்கும்போது அடேங்கப்பா இது நமக்கு எதுக்கு தேவையில்லாமல் ஆசைப்பட்டிருக்கோன்னு தோணும். உடனே அதை டெலீட் பண்ணிவிட்டு அப்பாடா நல்ல வேலை அவசரப்பட்டு பர்ச்சேஸ் பண்ணலை, நம்ம வீட்டு காசு 500 ரூபாய் இன்றைக்கி மிச்சம் அப்படின்னு மனசுக்குள்ளே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிட்டே இருப்பேன். நீங்களும் இதை 1 வீக்கு கார்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அனாவசிய ஷாப்பிங் பாதியாக குறையும். சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் சேமிக்கிற அளவுக்கு காசே இல்லை, மாத சம்பளமே பத்த மாட்டேங்குது. ஆனால் தோழிகளே, சேமிப்புங்கிறது தொகையில் இல்லை, நம்ம பழக்கத்தில் தான் இருக்குது. நான் என்னோட சொந்த அனுபவத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். நான் தினமும் வீட்டு செலவு பண்ணுற பணத்தில் இருந்து எப்படியாவது ஒரு 50 ரூபாய் மிச்சம் பண்ணிடுவேன். ஒரு உண்டியல்லையோ பரிசுலையோ எதுலையோ போட்டு வச்சுருப்பேன். அது போக எங்கள் ஊர்லேருந்து எங்கள் அப்பா வருவாங்க. வர சமயம் எங்கள் அப்பா 1000 ரூபாய் தருவாங்க. எப்படியும் மாதத்துக்கு 2 டைம் வருவாங்க. வரப்போ எனக்கு ஒருவேளை 500 ரூபாய் தந்தால் கூட 1000 ரூபாய் ஆயிரும். அது போக என்னோட சேவிங்ஸ் வேறு. ஆரம்பத்தில் இந்த காசை வச்சு பொண்ணுக்கோ வீட்டுக்காரருக்கோ எனக்கோ கூட எதுவும் வாங்க மாட்டேன், சும்மா சேர்த்துட்டே இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு என்ன தோணுச்சு, இப்படியே பணமாக வச்சுருந்தா அவசர செலவுக்கு இதை எடுத்து நம்ம வீணாக்கிடுவோன்னு ஒரு பயம் வந்துட்டு உடனே யோசித்தேன், இந்த பணத்தை எப்படி பத்திரப்படுத்துது? தினமும் நான் சேர்க்குற 50 ரூபாய் மூலமாக மாதம் 1500லேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் வரும். அதுக்கு பிறகு எங்கள் அப்பா தருவாங்கள்ல, அந்த ரூபாய் ஒரு மாதம் சேர்த்தா 1000 ரூபாய் வரும். டோட்டலாக 3000 ரூபாய்.
ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சில டைம் 2800 இருக்கும், சில டைம் 3100 இருக்கும், அப்படியும் இருக்கும். இதையெல்லாம் சேர்த்து நான் வந்து ஜிஆர்டியில் சிட்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணினேன். செய்குலி சேதாரம் இல்லாமல் கட்டுறதுக்கு ஒவ்வொரு மாதமும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டினேன். 3000 ரூபா வச்சு 11 மாதம் கட்டினேன். கட்டிட்டு இப்போ என்னோட பொண்ணுக்கு கூட 1500 ரூபா போட்டு 3 கிராமில் கம்மல் ஜிமிக்கி வாங்கியிருக்கேன். நிஜமா தோழிகளே, நான் வேலைக்கும் போகலை, வீட்டிலேருந்து என் குழந்தையும் பார்த்துட்டு ஹஸ்பண்டையும் பார்த்துட்டு என்னாலையும் சேமிக்க முடியுது. யார்கிட்டையும் போய் அவசரத்துக்கு கையேந்த வேண்டிய அவசியமே இருக்காது. இல்லத்தரசிகள் சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் அந்த வீட்டோட எதிர்காலத்துக்கான ஒரு பாதுகாப்பு. என்ன நான் சொல்றது சரிதானே? நம்ம வீட்டு பெண்கள் வெளியில் போய் மாதம் சம்பளம் வாங்கலைனாலும் நாம் வீட்டுக்குள்ளே இருந்து ஸ்மார்ட்டாக யோசித்து மிச்சப்படுத்துகிற ஒவ்வொரு ரூபாயும் ஒரு பெரிய வருமானம் தான் தோழிகளே. ஒரு இல்லத்தரசி புத்திசாலித்தனமாக குடும்பத்தை நடத்தினா அது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆஃபர் பார்த்து அள்ளிட்டு வர்றது ரொம்ப ஈஸி. ஆனால் வீட்டுக்கு தேவையானதை மட்டும் கணக்கு பண்ணி வாங்குறது, பட்ஜெட் பேலன்ஸ் பண்ணுறதான் உண்மையான டேலண்ட். அதனால் நாம் என்றைக்குமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது. நான் மேனேஜ் பண்ணுறது வெறும் 4 செவரு கொண்ட வீடு மட்டும் இல்லை தோழிகளே, ஒரு குடும்பத்தோட நிம்மதியான வாழ்க்கை. தோழிகளே, நான் இன்னைக்கு சொல்கிறது எதுவுமே புத்தகத்தில் படித்த டிப்ஸ் கிடையாது. எல்லாமே என் வாழ்க்கையில் அனுபவப்பட்ட சொந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் வீட்டு செலவை பாதியாக குறைக்க முடியும். அதே நேரம் மனசுக்குள்ளே ஒரு நிம்மதியும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் காசை மிச்சம் பண்ண என்ன மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் மட்டும் சொல்ல வரல, நாம் எல்லோரும் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் கற்றுக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், எனக்கு போன வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமாக பேசலாம். பாய் தோழிகளே.